சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் நாள் பிற்பகல் வகுப்பு குற்றவியல் நடைமுறை சட்டம் வகுப்பு எடுக்கும் மூத்த வழக்கறிஞர் நம்முடைய கருப்பசாமி அவர்களை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. உங்களுக்கு சொல்லித் தருவதற்குனே அவர் நல்லா வெல் எக்யூப்டாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு. அவரை நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக, உங்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அவருக்கு நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வேண்டுகின்றேன். முதல்ல என்னோட ஒரு மனம் திறந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் at the outset you all passed out in the preliminary examination. I am very happy to see all your faces and I hope you would come across the main exam also. With this I would start this session. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னா அது ஒன்றுமே கிடையாது. கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டெய்லி அவங்க வந்து ஒரு 30 ப்ரொவிஷன்ஸை கேஷுவலாக அவங்க அந்த டே டு டே லைஃப்பில் அவங்க கம் அக்ராஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு கேள்விகள் அப்படின்னு வரும்போது இந்த ஜுடிஷியல் எக்ஸாம்லையும் முழுக்க முழுக்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை தாண்டி உங்கள்கிட்ட கேள்விகள் வர வாய்ப்பே இல்லை. அதனால் ரொம்ப பயப்படாமல் ரொம்ப தைரியமாக போய் இந்த மெயின் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஒரு அட்வொகேட் அப்படின்னா டெய்லி அவங்க அன்றாடம் 370 சிஆர்பிசியை அவங்க பெட்டிஷன்ஸாக ஃபைல் பண்ணுவாங்க. 256 சிஆர்பிசி, 70 கிளாஸ் 2 சிஆர்பிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 315ல் சம்டைம்ஸ் பெட்டிஷன் போடுவாங்க. 315 யாராவது சொல்லுங்கள், 315 சிஆர்பிசி என்ன சொல்லுது? 315 accused is a competent witness in the light of section 315 சிஆர்பிசி. இப்படி அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் உங்ககிட்ட கேள்விகளாக வரும். கேள்வியாக வரும்போது என்ன மாதிரி வரும்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி 315னா என்னன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்து கேட்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஆஃபீஸ்க்கு ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் சார், மெயின் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க வரும்போதே அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை வாங்கி பார்த்தேன். அதில் ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். அதுலேருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓல்டு கொஸ்டின் பேப்பரு. அதில் ஒரு கிரிமினல் வழக்கில் விட்னஸ் சாட்சி சொல்ல வர்றாங்க. காலையில் அவங்க சாட்சி சொல்ல வர்றாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து சாட்சி கூண்டில் ஏற்றுறாங்க. இதை வந்து டிஃபென்ஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை பிபி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு. ஆமாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, இவங்க வந்து டியூட்டர்ட் விட்னஸ், இவங்களை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், இதுதான் கேள்வி. ரைட்டா? ரைட்டுன்னு சொன்னீங்க. உங்கள் பேர் என்ன? குருசாமி. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அப்ரிஷியேட் யூ. இன் வாட் வே இட் இஸ் கரெக்ட்? டெல் மீ. என்ன ட்ரஸ்ட் ஒர்த்தி? சும்மா சொல்லுங்க, அப்படி பேசிக்கிட்டே போகலாம் ஜாலியாக. வெரி குட். வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அப்படி சொல்லி கொடுக்கலாமா ஒரு விட்னஸ்க்கு? சொல்லி கொடுக்கக்கூடாது.
சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? கூடாது. என்ன சில விஷயம்? ரெஃப்ரெஷிங் மெமரி. முருகானந்தம் சொல்கிறாங்க ரெஃப்ரெஷிங் மெமரின்னு. செக்ஷன் 159 எவிடன்ஸ் ஆக்டில் ரெஃப்ரெஷிங் மெமரி இஸ் பெர்மிசபிள். யாருக்கு பண்ண முடியும்? வெரி குட். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆர் எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு காட்டலாம். தட் ப்ரொவிஷன் எழுதிக்கோங்க. 159 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் would not apply to the ordinary witnesses for refreshing their memory. மற்ற விட்னஸை பார்க்கும்போது அவங்கள வந்து 161 காமிக்கவே முடியாது, சொல்ல முடியாது. They cannot be permitted to refresh their memory in standing at the witness stand. பண்ண முடியாது. 159 only applies to the investigation officer, experts, that is doctor, forensic science officer, இவங்களுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ குருசாமி மட்டும் சொன்னார், வேற யாரும் சொல்லலை. அப்போ அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த கேள்வி எங்கேருந்து வந்திருக்குன்னா பாலா வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட். பாலா வெர்சஸ் ஸ்டேட். ரெண்டாயிரத்தி 14 1 MLJ கிரிமினல் பேஜ் 385. இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் குருசாமி சொன்னது கரெக்ட் கிடையாது. இது என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் PN பிரகாஷ், ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் பெஞ்சில் சொல்றாங்க பாருங்க. கேள்வி எங்க இருந்து வருது பாருங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா இன்டர்வியூயிங் தி விட்னஸ் பை தி ப்ராசிக்யூட்டர் இஸ் நாட் wrong. He should do his duty. Public prosecutor, while exercising his public duty, he should interview the witness before the witness entering into the witness box. It has to be done. அதனால டிஃபென்ஸ் ரைஸ் பண்ண அப்ஜெக்ஷன் வாஸ் ஓவர் ரூல்டு. இந்த பாலா கேஸை எழுதி அந்த மாதிரி அவங்க விட்னஸை வந்து பிபி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அது கரெக்டுன்னு எழுதணும். அப்போ தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் சரியாக இருக்கும். இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க அந்த மேலூர்லேருந்து வந்த பசங்கிட்ட. இதே கேள்வியை நான் கேட்டேன். அவங்க உங்களை மாதிரி சொன்னாங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடாது சார் அப்படின்னாங்க. சொல்லி கொடுக்கணும். 2014 1 MLJ கிரிமினல் பேஜ் 385. விட்னஸை வந்து அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூப்பிட்டு பேசி, ஏன்னா அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அவங்க ஆசில் ஆகிற மாதிரி இருக்காங்க, அவங்க உண்மையிலேயே போலீஸ் வந்து ஒரு இல்லாத ஒரு சாட்சியை பிரித்து போட்டிருந்தாங்கன்னா தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேன் ஸ்கிப் தி விட்னஸ். இட் இஸ் ஹிஸ் ப்ரிராகேட்டிவ் ரைட். பிபி பார்த்து இந்த விட்னஸ் எல்லாம் இதை சொல்ல போகிறாங்க, இந்த அரே ஆஃப் விட்னஸஸ்மாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முன்னாடி பிபி தான் வந்து ப்ராசிக்யூஷனை ஓப்பன் பண்ணணும். அப்போ இந்த ப்ராசிக்யூஷன் கேஸ் இது வந்து ஐ விட்னஸ் அக்கௌண்ட் இருக்குது, இதில் 4 ஐ விட்னஸ் இருக்காங்க, இதில் 3 பேர் இந்த ஹியர்ஸே இருக்காங்க அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணணும் கோர்ட்டில். ஒருவேளை அவர் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணிட்டாருன்னா யாரெல்லாம் ப்ராசிக்யூஷனை சப்போர்ட் பண்ணலையோ அவங்கள ஸ்கிப் பண்ணிடலாம். யாரோட விட்னஸ்லாம் ப்ராசிக்யூஷனுக்கு சப்போர்ட்டிவாக இல்லையோ அதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ interviewing the witness by the prosecutor is correct. It should be done. It is public duty cast upon the public prosecutor. இவ்வளவுதான். இந்த கேஸ் லாவை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட், இந்த பாலா வெர்சஸ் ஸ்டேட். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும் பெரும்பாலும். இப்போ டிஸ்சார்ஜ் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஸ்சார்ஜ்னா என்னென்னு? கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் யாரு? ஓகே, சூப்பர். 227 எழுதிக்கோங்க. 227 CRPC ஸ்பீக்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ்
by the sessions judge. அதுக்கப்புறம் என்ன ப்ரொவிஷன் இருக்கு? 239 also speaks of discharge by the magistrate in a case arising upon police report. போலீஸ் ஃபைல் பண்ற சார்ஜ் ஷீட் மூலமா வர்ற கேஸ்ல டிஸ்சார்ஜ். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேசஸ்னா 245, சரியா? 227, 239, 245 இதுதான் தி ஹோல் ஐடியா பிஹைண்ட் தி டிஸ்சார்ஜ். இப்போ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒருத்தர் போடுறாரு, ஒரு அக்யூஸ்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 239 சிஆர்பிசியில், சரியா? நான் கேள்வியாக கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும், அப்புறம் நான் அதை ஆன்சர் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. 239 ஒரு டிஸ்சார்ஜ் போடுறாரு. போடும்போது அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது நான் அந்த இடத்துலே இல்லை, நான் அமெரிக்காவில் இருந்தேன், இந்தாங்க என் பாஸ்போர்ட்டு, அதில் என்ட்ரி இருக்குன்னு கொடுக்குறாரு. இந்த டாக்குமெண்ட்டை ஜட்ஜு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. வேற பார்க்கணும். இப்படி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். அழகு முருகன் பார்க்கலாமா? வெரி குட். ரமேஷ், ரெண்டு பேரும் என் கிளாஸ்மேட்ஸு. வெரி குட். ஒரு வகையில் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு. ஒரு வகையில் வெரி குட். இதுதான் ஆன்சர். ப்ராசிக்யூஷன் சைடில் என்ன டாக்குமெண்ட் போட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் ஜட்ஜு பார்க்கணும். வைல் என்டர்டெய்னிங் தி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், he cannot look into the document whatever it may be by the accused. The court should not look into that. பார்க்கவே கூடாது, சரியா? ஸோ என்ன மாதிரியான குவாலிட்டியான டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் பார்க்கவே கூடாது. யார் பார்க்கலாம்? எந்த கோர்ட்டு பார்க்கலாம்? ஹைகோர்ட் பார்க்கலாம். ஹைகோர்ட் while exercising the power under section 226 of the Constitution of India or while exercising the power under section 482 CRPC, the High Court can look into the documents that is filed by the accused if it is unimpeachable in nature or sterling quality or undisputed. இந்த மூணு விஷயம் இருந்தால் மட்டும் ஹைகோர்ட் பார்க்க முடியும். அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட் என்னது? பாஸ்போர்ட் வந்து அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட், அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் என்ட்ரி உள்ள டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டாக்குமெண்ட்டை ஹைகோர்ட் பார்க்கலாம், இந்த கோர்ட் பார்க்க முடியாது, சரியா? இதுதான் ஒரு ப்ரப்போசிஷன். இதுக்கு முன்னாடி கான்ட்ரரி வியூ இருந்துச்சு. இதில் சில கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்க்கலாம். நாங்கள் அந்த 239லையும் அதை இன்டர்பிரட் பண்ணும்போது தீபேந்திரநாத் பத்தின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கோங்க. தீபேந்திரநாத் பத்தி, DEBENDRA, தீபேந்திரநாத் பத்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில். (2005) SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 415. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் அதை டிசைட் பண்றாங்க. ஓகே, இப்போ சார்ஜ் ஃப்ரேம் பண்றது, டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் தான் சார்ஜை ஃப்ரேம் பண்ண முடியும். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டா வரவே வராது. புரியல?
ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு பெனல்டிமேட் ஸ்டேஜ்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தான் டிஸ்சார்ஜ். அப்போ டிஸ்சார்ஜ் வந்து பண்ணலை, சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பிரைமா ஃபேசி கேஸ். இப்போ அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு சந்தேகம் இருக்குது, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாமா? சந்தேகம் இருக்குது, இவர் தான் இதில் ஈடுபட்டிருக்காருன்னு, பண்ணலாமா? சொல்லுங்க. பண்ணலாம். வெரி குட். வேற? அது வந்து என்ன சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னு டவுட் இருந்தா நீங்க சொல்றது அது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல வரும். 212 இருந்து 221 வரைக்கும் அதுக்கு நம்ம போகவே இல்லை. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் இங்க நிக்கிறோம் நம்ம. இப்ப போலீஸ் 173 கிளாஸ் 2ல ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டை படிச்சு பார்க்கும்போது மேஜிஸ்ட்ரேட் ஃபீல்ஸ் தட் there is some sort of suspicion regarding the complicity of the accused in the particular crime, whether he can proceed to frame charge. என் கேள்வி ஸ்பெசிஃபிக்காக முருகேசன், சஸ்பீஷியன் இருந்தால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சஸ்பீஷியன் மட்டும் இருந்தால் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங் சஸ்பீஷியன் வேணும். நோட் பண்ணிக்கோங்க. டு ஃப்ரேம் தி சார்ஜ் strong suspicion is necessary rather than mere suspicion. அது போக நம்ம கிரிமினல் லால ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், presumption of innocence to be extended till his guilt is proved. இப்போ சார்ஜ் ஃப்ரேமிங் ஸ்டேஜில் இந்த presumption of innocence பார்க்கணுமானா பார்க்கக்கூடாது, presumption of guilty தான் பார்க்கணும். On seeing the documents submitted by the police, the magistrate has to see whether presumption of guilt is there or not. presumption of innocence எப்போ அப்ளை ஆகும்னா ஆஃப்டர் ட்ரையல், டூரிங் ட்ரையல். இப்படி சொல்கிறேன், ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் வந்து presumption of guilty, போஸ்ட் ட்ரையல் ஸ்டேஜில் presumption of innocence. இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. presumption of guilty அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் சஸ்பீஷன் இருக்குன்னா அது எப்படி சார் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுனா, there is no straight jacket formula, ஒரு இன்ஃப்ளெக்சிபிள் ரூல் கிடையாது. இதெல்லாம் சஸ்பீஷியன், இதெல்லாம் ஸ்ட்ராங் சஸ்பீஷன். there is no categorization or classification at all, கிடையவே கிடையாது. நம்ம எப்படி பார்க்கணும் அதை அப்படின்னா, அந்த அலிகேஷன் அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேஸ் தான் பார்க்க முடியும். பொதுவாக கிரிமினல் லாவில் எப்போவுமே ஒரு இன்ஃப்ளெக்சிபிள் ரூல் இருக்காது. அப்படி ஒரு இன்ஃப்ளெக்சிபிள் ரூல் இருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ ப்ரெசம்ஷனை வச்சு பேஸ் பண்ணி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் சஸ்பீஷன் வேணும். இப்படி எங்கே சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரஃபுல்லா குமார்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. பிரஃபுல்லா குமார் இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. நீங்கள் எல்லா டிஸ்சார்ஜ்லையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சைட் பண்ணாமல் ஆர்டரே வராது. அது மாதிரி ஒரு முக்கியமான தீர்ப்பு. இது நான் முடிக்கும் போது இதோட சைட்டேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேள்விகள் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கிரிமினல் லாவில் ஏதாவது ஒரு ஹாட்டான விஷயம் போதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன, போலீஸ் கஸ்டடி ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருந்துச்சு, செந்தில் பாலாஜி கேஸு. அதில் போலீஸ் கஸ்டடி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஹாட்டான இஷ்யூ என்ன இருக்குது, அதில் என்ன செட்டில்டு லா அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி வந்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம்? 15 நாளைக்கு கொடுக்கலாமா?
15 நாளைக்கு உள்ள. ஆ இப்போ போலீஸ் கஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ் இருக்குல்ல, ரிமாண்ட் பண்ணது ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே தான் போலீஸ் கஸ்டடி கேட்கவும் முடியும், போலீஸ் கஸ்டடி கொடுக்கவும் முடியும். இப்போ 14வது நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. 14வது நாள் ஒரு நாள் தான் இருக்குது. 14th டே பெட்டிஷன் இஸ் ஃபைல் சீக்கிங் போலீஸ் கஸ்டடி. அன்னைக்கும் கொடுக்கலாம், அந்த 15 நாள் அந்த லாஸ்ட் டே கொடுக்கலாம், அதை தாண்டி கொடுக்க முடியாது. சரியா? ஸோ இதுதான் செட்டில்டு லா. செந்தில் பாலாஜி கேஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸப்ஷனலாக சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே அனுபம் ஜே குல்கர்னின்னு ஒரு கேஸ் இருந்துச்சு இந்த போலீஸ் கஸ்டடின்ற ஏரியாவில். அனுபம் ஜே குல்கர்னின்னு ஒரு கேஸ். அந்த கேஸை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டீங்களா? படிச்சிங்களா? பண்ணாங்கல்ல. இப்போ அது அந்த பர்டிகுலர் கேஸுக்கு அதை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் நெசசரின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த டேஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு போலீஸ் கஸ்டடி கொடுக்கலான்ட்டாங்க. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே ரிமாண்ட் காட்டுறாங்க. ரிமாண்ட் காட்டினதுக்கப்புறம் 15வது நாள் அவர் வந்து அவரை போலீஸ் கஸ்டடி எடுக்கணும்னு போலீஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீ என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? எதை? அவன் கேட்குறது ஒரு நாள் கேட்குறான், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. 15th டே பெட்டிஷன் ஃபைல்டு அண்ட் ஆஸ்கிங் போலீஸ் கஸ்டடி ஆஃப் தி அக்யூஸ்ட். அன்னைக்கு 15 நாள் காலையில் ஃபைல் பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து கஸ்டடி பெட்டிஷன் கொடுக்கணும், அலோவ் பண்ண நினைக்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம்? அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். 15th டே ஃபைல் பண்ணுறாங்கல்ல, ஃபைல் பண்ணி இப்போ ஒரு உதாரணமாக 12 மணிக்கு ஒரு கஸ்டடி ஆர்டர் போகிறாருன்னா நைட்டு 12 மணிக்குள்ள வந்து ஒப்படைக்கணும். 15 டேஸை தாண்டி கிடையாது. அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், சார் செந்தில் பாலாஜி கேஸில் வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களே சார், அனுபம் ஜே குல்கர்னி கேஸில் சொன்ன அந்த 15 டேஸ் லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்களே சார், அது எப்படி பண்ணுறது? அப்போ 15 டேஸ் வருமா இல்லை 60 டேஸ் 90 டேஸ் வருமா அப்படின்னு என்னை பார்த்து இங்கே கேட்கணும். செந்தில் பாலாஜி கேஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 15 டேஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த 15 டேஸாக கால்குலேட் பண்ண முடியாது, என்டையர் இன்வெஸ்டிகேஷன் பீரியட்ன்றாங்க. இப்போ நம்ம 60 டேஸ் 90 டேஸ் பிரிக்கிறோம்ல, 10 இயர்ஸ்க்கு கீழேனா 60 டேஸ், 10 இயர்ஸ்க்கு மேலேனா 90 டேஸ்னு. ஸோ இந்த ஹோல் டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தி போலீஸ் கஸ்டடி கேன் பி சாட் ஃபார் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி கேஸில். பட் அனுபம் ஜே குல்கர்னி கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, 15 டேஸ்க்கு மேலே கேட்க முடியாதுட்டாங்க. இப்போ ரெண்டுமே ஒரு கான்ஃப்ளிக்டிங் வியூ. இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் இந்த அனுபம் ஜே குல்கர்னி கேஸை ரெஃபர் பண்ணுறாங்க லார்ஜர் பெஞ்சுக்கு. It is pending for disposal. No decision is coming so far. இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த கேஸை ஃபாலோ பண்ணணும்? வெரி குட், அனுபம் ஜே குல்கர்னி கேஸை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த கேஸ் பிரகாரம் அட் ப்ரெசென்ட் என்ன பொசிஷன் ஆஃப் லானா 15 டேஸ்க்குள்ளே தான் கேட்க முடியும், அதை தாண்டி கேட்க முடியாது. அதுக்கப்புறம் சில பேர் ஒரு டவுட் இருக்கலாம் அவங்களுக்கு, சார் இப்போ லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்கல்ல சார், அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் லேட்டஸ்ட் கேஸை ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்னா, அதுக்கு என்ன லா சொல்கிறாங்கன்னா எழுதிக்கோங்க, மியர் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி இஷ்யூ, மியர் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி இஷ்யூ would not unsettle the earlier proposition of law.
ஓகே, இப்போ அனுபம் ஜெய் குல்கர்னி கேஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த 41A, இந்த 167 இதை சுற்றி கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி வந்துடும். இந்த 2 மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படித்தா போதும். இன்றைக்கி 41Aவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. 41Aவில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள், ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள். நான் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொன்னா டிகே பாஸ்னு? ஓகே, அர்னேஷ், சட்டேந்தர் குமார், சூப்பர். அதுக்கப்புறம் ஜோகிந்தர் குமார், டிகே பாசு, இதெல்லாம். இதுக்கப்புறம் அர்னேஷ் குமார், அதுக்கப்புறம் சட்டேந்தர் குமார் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் லா டெவலப் ஆயிருக்கு கிடையாது. லலிதா குமாரி 2014, சட்டேந்தர் குமார் 2022, 23 லா டெவலப் ஆயிருக்கு இந்த 41Aல. இதுதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எது? இந்தர் மோகன் கோஸ்வாமி பழைய கேஸ் 2007 ஃபுல் பெஞ்ச், அது வேண்டாம். 41Aல இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. எம்டி ஆஸ்ஃபக், ASFAK, எம்டி ஆஸ்ஃபக் ஆலம், ALAM versus ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன டெவலப் ஆயிருக்குன்னா, இந்த 41A நோட்டீஸ் இருக்குல்ல, it should be given to the accused within 2 weeks from the date of registration of the FIR. எழுதிக்கோங்க. 41A notice should be given to the accused within 2 weeks from the date of FIR. அதுபோக ரிமாண்ட் டைம் இருக்கு பாருங்க. ரிமாண்ட் பண்ண வரும்போது நீங்கள் ரிமாண்டை ஆத்தரைஸ் பண்ணுறீங்கன்னா, when you are going to authorize the detention of the accused, as a judge you should record reasons for that. You should record reason or subjective satisfaction. இதில் சொல்கிறாங்க, எழுதிக்கோங்க. The magistrate while authorizing detention of accused only after recording its satisfaction, the detention can be authorized. அது போக சில வழக்குகளில் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க போலீஸ். சரியா? இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது முழுக்க prerogative right of the investigation officer. Even Supreme Court has no power to order the accused to be arrested. கிடையவே பண்ண முடியாது. அந்த கேஸில் அந்த ஐஓ நினைச்சா மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இப்படி ஒரு அன்பிரிடில்டு பவர் இருந்துச்சு, ஸ்டில் இருக்குது, இன்னமும் இருக்கு, போட்டு தலையிட முடியாது. நிறையா நம்ம நண்பர்கள்லாம் 482 வந்து டைரக்ஷன் போடுவாங்க, to secure the accused. That practice was deprecated earlier by Justice Vimala. அதனால பண்ணக்கூடாதுட்டாங்க. பண்ண முடியாது, எங்களுக்கு பவரே கிடையாது. Whether his custody is required or not, it should be in the domain of the police. We need not direct the accused to be arrested அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு அன்பிரிடில்டு பவர், அன்ஃபெட்டர்ட் பவர். இதை செக் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்னா, அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட 2 வாரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணணும். we are taking decision as to not to arrest the accused for the reason so and so அப்படின்னு சொல்லணும். நோட் பண்ணிக்கோங்க. decision not to arrest the accused.
be forwarded to the magistrate within 2 weeks from the date of FIR. இந்த 3 பாயிண்ட்டையும் இந்த ஆஸ்பெக்ட் ஆலம்ன்ற கேஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 2023 எழுதிக்கோங்க. 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 145ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. சட்டேந்தர் குமார் கேஸுக்கு அதுக்கப்புறம் வந்த கேஸ் இது. இதுதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 41A. டவுட் இருக்கு அதுல? பேஜ் நம்பர் 145. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி பார்த்தேன் பழைய கொஸ்டின் பேப்பரில், மெயின் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவங்க வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 விட்னஸ், 5 விட்னஸ் விசாரிச்சிருக்காங்க. இது வந்து வாரண்ட் கேஸ், சரியா? ஆர் சம்மன்ஸ் கேஸ், ரெண்டில் எதுனா ஒன்று வச்சுக்கோங்க. 5 விட்னஸ் விசாரிச்சாச்சு, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் வேற கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ சப்சிக்வெண்ட்டாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் வர்றாருல புதுசா, அவர் அதை கண்டினியூ பண்ணணுமா இல்லை அந்த எவிடன்ஸை எஸ்யூ பண்ணிட்டு புதுசாக எடுக்கணுமா? எது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு. முருகேசன் சொல்லுங்க. பண்ணலாம். நான் சொன்ன எப்பவுமே என்னன்னா, நான் சொல்ற ப்ராப்ளத்தை நல்லா கவனிக்கணும். என்ன கேஸ் சொன்னேன், அது என்ன மாதிரி நேச்சர் கேஸ் சொன்னேன், என்ன ஸ்டேஜ் சொன்னேன். கேள்விகளை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு பதிலுக்கு போங்க. ஏன்னா என் கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கும் சம்டைம்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். வெரி குட். நீங்க சொல்லுங்க. வெரி குட். நீங்க சொல்லுங்க. நான் கன்வெர்ட் பண்ணவே சொல்லல. அது 259ல கன்வர்ஷன் இருக்கு. நான் அதுக்குள்ள வரவே இல்லை. நான் அங்க வரும்போது சொல்றேன். நான் இன் ஜெனரலா கேட்கிறேன். ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்கும்போது அதை அவங்க வந்து பாதியிலேயே நிப்பாட்டிட்டு வேற மேஜிஸ்ட்ரேட் வர்றாங்க. அவங்க இது கேட்ட கேள்வி உங்களுக்கு லாஸ்டா முருகேசன் சொன்ன மாதிரி சக்சஸர் இன் ஆஃபீஸ் கேன் கண்டினியூ. அடுத்து வர ஜட்ஜ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சொல்றாங்க 326ல கிளாஸ் 3ல சம்மரி ட்ரையலா இருந்தா, if the trial is summary trial, he should start first. He should try the case in de novo manner. எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அவர் புதுசாக பண்ணணும். சம்மரி ட்ரையல் கேஸாக இருந்தா, சம்மன்ஸ் கேஸோ வாரண்ட் கேஸோ இருந்தா புதுசாக வரவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் 326(3)ல இருக்கு. அதில் ப்ரொவிஷனல் கிளாஸில் வரும். இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயிலை பற்றி ஏதாவது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சட்டேந்திர குமார்லாம் பெயிலை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. பெயிலுக்குனே செப்பரேட்டாக ஒரு லா எனாக்ட் பண்ணணும், ஒரு செப்பரேட் ஆக்ட் எனாக்ட் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ பெயில் வந்து நவ் இட் பிகம்ஸ் ஹாட் டாபிக். அப்போ பெயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெயில்னா என்ன சார், பெயில்னா என்னென்ன கேஸில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 436லேருந்து 439 வரைக்கும் நீங்கள் படிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ நம்ம ஜென்ரலாக பேசுவோம். 436 என்ன மாதிரி அஃபென்ஸு, யார் பெயில் விடலாம் சொல்லுங்கள்? பெயிலபிள் அஃபென்ஸு போலீஸா? மேஜிஸ்ட்ரேட் விட முடியாதா? ஓகே, நம்ம உங்களுக்குள்ள பவர் மட்டும் பார்ப்போம். யாரு?
if the accused is not ready to produce sureties, then what magistrate will do? The bailable offense la bail la utte aganum. If the accused is not ready to produce sureties, என்ன செய்ய முடியும்? அது எவ்வளோ நாளில் பார்ப்பீங்க? 1 week ப்ரொவிஷன்லேயே இருக்குது. ஒரு வாரமாக அவரால் பெயில் ரெடி பண்ணி கொடுக்க முடியலனா, that person, that accused can be treated as indigent person and he can be let off bail by executing own bond. சரியா? அது 1 week பார்க்கணும். நான் சார் சொன்னதுக்கு என்ன சொல்றேன்னா, அவரால் பெயில் கொடுக்க முடியலனா he should be put into remand, he should be put into judicial custody, no other way to go. 436 437 வாங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸில் பெயில் கொடுக்கறது யாரு? ஜேஎம். நான் பெயிலபிள் அஃபென்ஸில் அதில் வந்து கண்டிஷன்ஸ்லாம் அவங்க அந்த 437 கிளாஸ் 3ல உள்ள கண்டிஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ணணும். ஓகே. 438 ஆன்டிசிபேட்டரி பெயில் பை ஹைகோர்ட். ரெண்டுக்குமே கன்கரண்ட் பவர், ஸ்பெஷல் பவர் ஃபார் செஷன்ஸ் கோர்ட் அண்ட் ஆல்சோ ஹைகோர்ட். இது வந்து ஒரு கன்கரண்ட் பவர்னு சொல்லுவாங்க. எய்தர் தி அக்யூஸ்ட் கேன் ஸ்ட்ரெயிட் அவே அப்ரோச் தி மேஜிஸ்ட்ரேட், சாரி செஷன்ஸ் ஜட்ஜ் ஆர் ஹைகோர்ட். சாய்ஸ் இஸ் அப் டு தி அக்யூஸ்ட். நீ இங்கே போயிட்டு வந்தால் தான் வரணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த 438ல் ஒரு லீடிங் கேஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு எழுதுனாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கலக்கிட்டீங்களே? வெரி குட். அதாவது பிகே சாஜி கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, பெயில் கொடுத்ததுக்கப்புறம் போடுற கண்டிஷனை ஸ்க்ரூப்லெஸ்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டா, இப்போ ஹைகோர்ட் பெயில் கொடுக்குன்னா இந்த பிகே சாஜி கேஸ் பிரகாரம் மேஜிஸ்ட்ரேட் பெயிலை கேன்சல் பண்ணலாம். When the magistrate is specifically authorized by the High Court while granting bail, he can cancel the bail. When the accused fails to comply the conditions. இதுதான் பிகே சாஜி. அதனால் அந்த கேஸ் சொல்லக்கூடாது. லீடிங் கேஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூலே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணிலாம் கேட்பாங்க. ஆமான்னு சொன்னீங்கன்னா இதை கண்டிப்பாக கேட்பாங்க. 2 லீடிங் கேஸே இருக்குது. நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். நான் நாளைக்கு இவங்களை யாராவது பார்த்தாலும் கேட்பேன், நான் சொன்னதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பார்க்கும்போது கேட்பேன். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. குருபாக் சிங் சிபியா குருபாக் சிங் சிபியா versus State of Punjab, 1980, 2 SEC, page number 565. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சு. அப்புறம் இன்னொரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரீசெண்டாக வந்தது. சுஷீலா அகர்வால் versus State NCT Delhi, 2020, 5 SEC, page number 1. இதுதான் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். 2 கான்ஸ்டியூஷன் பெஞ்சு, 5 ஜட்ஜஸ் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் 2 times. ஏற்கனவே ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கே சார், அப்புறம் ஏன் திரும்ப ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்துச்சுன்னு என்னை பார்த்து கேட்கலாம். கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணாலே there will be a constitutional issue or there will be a specific problem. அப்போ தான் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் போடுவாங்க. அதர்வைஸ் லார்ஜர் பெஞ்சிலே அதை முடிச்சிடுவாங்க. இங்கே என்ன சார் அப்படி வந்துச்சு, ஏன் இந்த சுஷீலா அகர்வால் கேஸ் வந்துச்சு அப்படின்னு என்னை பார்த்து கேட்டிங்கன்னா,
ஆன்சர் என்னன்னா, இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் இருக்குல்ல, அதை வந்து டைம் ஃபிக்ஸ்டாக பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. வெதர் தி ஆன்டிசிபேட்டரி பெயில் would come to an end till the disposal of case or earlier. இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை கேட்டு அங்கே அனுப்புகிறாங்க. பீரியட் ஆஃப் ஃபிக்ஸேஷன், நம்ம எஃப்ஐஆர் போட்ட உடனே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குகிறோம். அது சார்ஜ் ஃப்ரேமிங் வரைக்கும் மட்டும் இருக்குமா, இல்லை ட்ரையலுக்கு பாதி இருக்குமா, இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ணோடனே முடியுமா, இப்படி ஒரு குழப்பமாயிடுச்சு. இதை ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணி கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் செட், எழுதிக்கோங்க, லைஃப் ஆர் டியூரேஷன் ஆஃப் ஏபி does not end naturally, normally, any particular stage. பொதுவாக ஆன்டிசிபேட்டரி பெயில்னா it does not end in any particular stage. It will be available till the disposal of the main case, that particular case. In exceptional circumstance, எழுதிக்கோங்க, in exceptional circumstance, in special or peculiar circumstance, the duration of anticipatory bail can be fixed to a particular stage. இப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2020. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போன மாதம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் 3 மாதத்துக்கு தான் உங்களுக்கு அப்படின்னு டைம் லிமிட் பண்ணி ஒரு ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் கோட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக தி ஆன்டிசிபேட்டரி பெயில் அண்ட் இட்ஸ் லைஃப் would not be time fixed. If peculiar circumstance, if special circumstance, it can be done. இப்போ என்ன peculiar circumstance, என்ன special circumstance, it must be in writing. இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில நான் 4 நாளைக்கு, நீங்கள் 4 நாளைக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொன்னாங்கன்னா, for that there should be a reason. அந்த ரீசனை சொல்லாதனால the order passed by the Honorable High Court was set aside by the Supreme Court recently by quoting this judgment. So bailனா once bail always bail அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுவுமே இப்போ கிடையாது. 323க்கு நீங்கள் பெயில் எடுத்திருப்பீங்க, 326 மாறிடும், 302 மாறிடும். அடிபட்டவருக்கு போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 324 போடுவோம், அடிபட்டுருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. அவர் போய் அதை பார்த்துருக்க மாட்டார், நேரம் கடகடன்னு எஃப்ஐஆர் போட்டுருவார். மறுநாள் இருந்தாலும் இறந்து போயிடுவார், டிசீஸ்டு. இப்போ 302 மாறிடும். ஆனால் நீங்கள் பெயில் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எது 209 வரல, 209 வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கோம், எஃப்ஐஆர் போட்டோன்னே இருக்கோம். வெரி குட். பிபி அப்ளிகேஷன் போட்டு ஏர்லியராக கொடுத்த பெயிலை கேன்சல் பண்ண சொல்லணும். இல்லைனா இந்த ஏர்லியராக பெயில் வாங்கின அக்யூஸ்ட் சரண்டர் ஆகி அந்த நியூ ஆர்டர்ட் அஃபென்ஸுக்கு பெயில் வாங்கணும். இதுதான். இப்போ நீங்கள் இந்த அஃபென்ஸை ஆட் பண்ண உடனே போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. 437 கிளாஸ் 5, 439 கிளாஸ் 2ல தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஸ்ட் மூவ் தி அப்ளிகேஷன் டு கேன்சல் தி ஏர்லியர் பெயில். கேன்சலேஷன் வந்து இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். நம்ம புதுசாக ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாரோனே நீங்கள் வித்தவுட் ஹியரிங் தி அக்யூஸ்ட் பெயில் cannot be cancelled. இது ஒரு விஷயம். பெயிலை கேன்சல் பண்ணணும்னா தி அக்யூஸ்ட் மஸ்ட் பி ஹர்ட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதீப் ராம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. பிரதீப் ராம் எழுதிக்கோங்க. பிரதீப் ராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட்.
17 SEC, page 326. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ அஃபென்ஸ் ஆட் பண்ணிட்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ கேன்சலேஷன் மூவ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கணும். இல்லைனா அக்யூஸ்ட் அவராகவே அப்பீர் ஆகி சரண்டர் ஆகி அந்த புது அஃபென்ஸுக்கு பெயில் வாங்கணும். இதுதான் அந்த ப்ரப்போசிஷன். அதனால் ஒன்ஸ் பெயில் இட் இஸ் ஆல்வேஸ் பெயில்ன்றது வந்து கிடையாது. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்துச்சு. தட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஓவர் ரூல்டு இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ் சொல்லியிருந்தாங்க, ஒன்ஸ் பெயில் ஆல்வேஸ் பெயில்னு. தட் வாஸ் சைட்டட் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட். தட் வாஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஓவர் ரூல்டு. ஸோ அதனால் இதுதான் ப்ரப்போசிஷன். இப்போ புதுசாக அஃபென்ஸ் ஆட் பண்ணிட்டா அதுக்கு பெயில் வாங்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரீஇட்ரேட் பண்ணி 2023 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. மிஸ்ஸஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க, மிஸ்ஸஸ் எக்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, இப்போ இந்த பெயிலுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். இப்போ பெயிலில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லார்ஜர் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, ஜூனைல் இருக்காங்கல்ல, ஜூனைல் அஃபெண்டர், ஜூனைல் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா, அவங்க ஆன்டிசிபேட்டரி பில் கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணி நவ் தட் இஷ்யூ இஸ் ரெஃபர் டு லார்ஜர் பெஞ்ச். யாருக்காவது இங்கே தெரியுமா நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு? ஜூனைல் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடலாமா? போட முடியாதா? போடலாமா? ஓகே. முருகன் எது? வெரி குட். செக்ஷன் 12 அப்படி சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளேயே போகலை. ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இப்போ SC/ST ஆக்ட் இருக்குல்ல, அதில் ஸ்பெசிஃபிக்காக பார் இருக்குது. 14A தி அஃபண்டர் யார் 18A இருக்குது. 18A இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் அப்படி ஏதாவது பார் இருக்கா ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டில்? செக்ஷன் 12 நம்ம யூஸ்வலாக பண்ணுறது அதுதான். ஜூனைலாக போய் சரண்டர் பண்ணிவிட்டு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளியே விட்ருவாங்க. இப்போ நம்ம கேள்வி அதே இல்லை. வெதர் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன் பி சாட் ஃபார் பை தி ஜூனைல் அஃபண்டர். எது? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா? நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் கிரிமினல் சைட் பேக் கேள்விக்காக சொல்லாதீங்க. ஓகே, அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்ம ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த கொஸ்டினை வந்து ஏற்கனவே ரைஸ் பண்ணாங்க. 2 கான்ஃப்ளிக்ட் வியூ வந்துச்சு. ஜஸ்டிஸ் விமலா சொன்னாங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போடலான்னு. எழுத வேண்டாம், நான் சொல்கிறது எழுதாதீங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஜூனியலுக்கு போடலான்னு சொன்னாங்க. ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் சொன்னாங்க பண்ண முடியாதுன்னாங்க. 2 கான்ஃப்ளிக்ட் வியூ வந்தனவும் தி மேட்டர் வாஸ் ரெஃபர்ட் டு டிவிஷன் பெஞ்ச் டு செட்டில் தி இஷ்யூ. K விக்னேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஜட்ஜ்மெண்ட் பேர் எழுதிக்கோங்க. 2017 1 law weekly criminal page 878. இதில் பேஜ் நம்பர் 878. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் நாகமுத்தும் ஜஸ்டிஸ் அனிதா சுமந்தும் ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் மெயின்டெனபிள் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வேறு ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது ரெஃபர் பண்ணுறாங்க. கேரளா ஹைகோர்ட்டில் போடலான்ட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சைட் பண்ணதுக்கப்புறமும் வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஐ எம் நாட் அக்ரிங் வித் தட் வியூ, ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் கிராண்டட்ன்றார். ஒரிசா ஹைகோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக டிவிஷன் பெஞ்சில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்படி
in various high courts there is conflicting view, cleavage of opinions. Now the matter is referred to Supreme Court, that to larger bench. அதனால் அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். இந்த விக்னேஷ் கேஸ் பிரகாரம் ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் மெயின்டெனபிள். சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 167 அதில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் அதை சுற்றி கேள்விகளாக வந்துகிட்டே இருக்கும். ஒன் 167ல் ஸ்டாச்சுட்டரி பெயில்மாங்க, மேண்டேட்ரி பெயில்மாங்க, வேறு என்ன பேர் இருக்குது அதுக்கு, டிஃபால்ட் பெயில், இப்படி வேறு வேறு டேர்மில் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா அது. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ் அஃபென்ஸாக இருக்கும், ஜெயம் வந்து பெயில் விடுவாங்க. ஃபார் தி ரீசன் தட் தி இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் வித்தின் தி பர்டிகுலர் பீரியட். இப்போ 10 வருஷத்துக்கு கீழே தண்டனை கொடுக்குற மாதிரி வழக்குகளில் 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். 10 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். இதுதான் ஐபிசி அஃபென்சஸ்க்கு. யூபா அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்லாம் வேறு வேறு, அதெல்லாம் 180 டேஸ் போயிடும். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். என்டிபிஎஸ்லாம் அப்படி போயிடும், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஐபிசி அஃபென்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதுறீங்களா, ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக தான் கேள்விகள் வரும். இப்போ ஒரு ஐபிசி அஃபென்ஸ் 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். 60 நாள் உங்களுக்கு டைம் வச்சுக்கோங்களேன். இந்த 60 நாளை எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்னைக்குலேருந்து கால்குலேட் பண்ணுறது, எந்த டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, எந்த டேட்டை இன்க்ளூட் பண்ணுறது, இதில் ஒரு குழப்பம் வந்துடும். இப்போ 60 டேஸ் எந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணும்? டேட் ஆஃப் எஃப்ஐஆர் இல்லை, டேட் ஆஃப் ரிமாண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். அந்த டேட் ஆஃப் ரிமாண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும்ல, அந்த டேட் ஆஃப் ரிமாண்டையும் கால்குலேட் பண்ணணுமா, இல்லை அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணுமா? எது? வெரி குட். வேற? அட்டி சூப்பர் குருசாமி. வேற ஏதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ உங்ககிட்டே பாருங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. இது மாதிரி ஹைகோர்ட்டில் வந்துருச்சு. ஒரு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா, டேட் ஆஃப் ரிமாண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க, அந்த லாஸ்ட் டேட்டை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 டேட்டையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்தோடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. தட் இஸ் 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் பண்ணி எந்த டேட்லேருந்து எடுக்கணும், எந்த டேட்டை கழிக்கணும், இதுதான் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸேவும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எழுதிக்கோங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா versus கபில் வாத்வான். கபில் KABIL, வாத்வான் WADHAWAN, கபில் வாத்வான். 2023 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 249. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் டேட் ஆஃப் ரிமாண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும், எந்த டேட்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஈவன் இந்த டேட் ஆஃப் ரிமாண்டையும் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் செக்ஷன் 9 இதுக்கு அப்ளை ஆகாதுட்டாங்க. எழுதிக்கோங்க. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் does not apply to the statutory bail calculation. எந்த டேட்டாவும் கழிக்கக்கூடாது, எந்த டேட்டாவும் கூட்டக்கூடாது. as it is right from the date of remand லேருந்து the period should be reckoned.
கால்குலேட் பண்ணணும். இதுதான் இந்த கபில் வாத்வான் கேஸு. இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்போ இப்போ 302 கேஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 302 கேஸ் இருக்குது. ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்கிறேன், அது நல்லா என்கிட்ட அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 5 மர்டர், சரியா? 5 மர்டர். அந்த அக்யூஸ்டு he is in remand. 90 days is completed. Even then charge sheet is not filed. At this juncture, the accused files statutory bail. Magistrate வந்து ரிஜெக்ட் பண்றாங்க 167 class 2 by stating the offense is so grave, the accused has committed as many as 5 murders, hence this court is not inclined to grant statutory bail. இதுதான் ஆர்டர். மேஜிஸ்ட்ரேட் பண்ணது சரியா தப்பா? யாரு? ஏன் சொல்லுங்க மேடம், சரியா தப்பா? ஆமா. ஓகே, வெரி குட். இது வந்து முருகானந்தம் சொன்னார், குருசாமி சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, அதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. while dealing with the statutory bail application, the merits of the case should not be looked into. The merits of the case should not be looked into. என்ன மாதிரி நேச்சரா இருக்கலாம். Once charge sheet is not filed when the accused is in detention, he is entitled to taste the indefeasible right, inalienable right. அதை வந்து கர்டல் பண்ண முடியாது. இட் cannot be frustrated, பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ப்ரப்போசிஷன். இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு, ஆக்சுவலாக யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் தமிழரசின்னு 1997 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பெக்டில் ஜட்ஜ்மெண்ட் வேறு எந்த ஹைகோர்ட்டும் இல்லை. அதுக்கப்புறமா வந்த ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தான். இங்கே மதுரையில் முத்திருள் வெர்சஸ் ஸ்டேட் 2022 1 MWN கிரிமினல் பேஜ் 196. முத்திருள் இதில் தான் அந்த ப்ரொபோசிஷன் சொல்கிறாங்க. தி கோர்ட் ஷுட் நாட் கோ இன் டு தி மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் வைல் டீலிங் வித் தி ஸ்டாச்சுட்டரி பெயில் அப்ளிகேஷன். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. இதில் 167 உள்ள எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகம் அந்த பதில் இருக்கும் இந்த தீர்ப்பில். அவ்வளோ டீட்டெயிலாக எழுதிக்காங்க. முத்திருள், கே முத்திருள், முத்து இருள் வெர்சஸ் ஸ்டேட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாருங்க, இந்த கபில் வாத்வான்னு ஒரு கேஸு, அதில் சொன்னாங்கல்ல ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் அப்ளை ஆகாதுன்னு. அதை 2022 மதுரையில் சொல்லிட்டாங்க. இந்த கேஸில் சொல்லிட்டாங்க ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு. அதுபோக இன்னொரு டிக்லிஸ் இஷ்யூ இதை அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ 61வது நாள் அந்த இன்டிஃபீசிபிள் ரைட் அக்ரூ ஆகுது. 91st டே 61st டே ஐபிசி அஃபென்ஸை பொறுத்தளவுக்கு. இப்போ 91st டே பெயில் அப்ளிகேஷன் ஃபைல், ஆன் தி சேம் டே சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல். இப்போ நமக்கு ஒரு டெலிகேட்டாக இருக்கும். சார்ஜ் ஷீட் எப்போ போடுறாங்கன்னா காலையில் 8 மணிக்கு போடுறாங்க. அந்த ஆன்லைன் நம்பர் வாங்கிடுறாங்க. 10 மணிக்கு பெயில் போடுறோம் 91st டே. இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட்டு? 90 days ஓவர் ஆயிடுச்சு. காலையில் இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி பெயில தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வித்தின் 90 daysக்குள்ளே தான் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அதுதான் லிமிட்டு.
அதை தாண்டி வரக்கூடாது. ஏன்னா அக்யூஸ்டுக்கு வந்து அதை அந்த டேஸ் எக்ஸ்பயர் ஆனால் தான் அவர் ரைட்டே ஸ்டார்ட் ஆகுது. பை ஃபைலிங் சார்ஜ் ஷீட் ஆன் தி 61st day தி பெயில் cannot be frustrated. ஸ்டாச்சுட்டரி பெயிலை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பெயில் should be considered சொல்லலாம். இந்த ப்ரப்போசிஷனையும் இந்த முத்திரையில் சொல்லியிருக்காங்க, முத்திரையில் வெர்சஸ் ஸ்டேட்டில். இது ஒரு பாயிண்ட் 167. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வரும். உதாரணமாக ஒரு அக்யூஸ்டு 25 நாள் ஒரு அஃபென்ஸில் உள்ளே இருக்கார், 25 days பெயில் கிடச்சிருது, பெயிலில் வெளியே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் கேன்சலேஷன் மூவ் பண்ணி இவர் வாங்கின பெயிலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. பெயில் வாஸ் கேன்சல், அகெயின் ஹி வாஸ் புட் இன் டு பிரிசன். இப்போ ஃபர்தராக அவர் வந்து ஒரு 65 days இருக்கார். ஒரு மர்டர் கேஸ் வச்சுக்கோங்க, 65 days இருக்கார். இப்போ ஒரு பெயில் போடுறாரு, 90 days முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே 20 நாள் இருந்தேன், இப்போ 60 நாள் வந்துட்டேன், என்ன சார்ஜ் ஷீட் போடல, என்னை பெயில் விடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ கேட்கலாம் அப்படி 25 இருந்திருக்காரு, வெளியே வந்துட்டார். வெளியே வந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெயில் கேன்சல் பண்ணுறாங்க, வேற ஒரு கிரவுண்டில் கேன்சல் பண்ணிவிட்டு அதை அவரை திரும்ப உள்ளே வைக்கிறாங்க. ஃபர்தராக ஒரு 65 days போனோடனேவும் நம்ம தாஸ் மாதிரி ஒரு அட்வொகேட் அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை பெயில் போடுங்க 90 days கிடச்சிரும், அந்த இது 25 days நம்ம கால்குலேட் பண்ணிக்கலான்ட்டு. இப்படி பண்ண முடியுமா? ஏன் முடியாது? வாங்கலாம். இது செட்டப் வந்து இதுக்கு வராதுல்ல, அது சென்டென்ஸ்க்கு வரும். கன்விக்ஷன் பண்ணி சென்டென்ஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ தான் இந்த டேஸை வந்து அவங்க செட்டப் பண்ண முடியும் பனிஷ்மெண்ட்லேருந்து. இங்கே பனிஷ்மெண்ட்டே இல்லை, we are at pre-trial stage. So question of setup would not arise now. இதுக்கு பேர் broken period of custody ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இப்போ இந்த ரெண்டையும் சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியும்ன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கௌதம் நவ்லாக்கான்னு ஒரு கேஸில் எழுதிக்கோங்க, கௌதம் நவ்லாக்கா வெர்சஸ் NIA டெல்லி 2021 3 MLJ கிரிமினல் பேஜ் 127 பேராகிராஃப் 74-75ல இதை சொல்கிறாங்க. broken period of custody கௌதம் நவ்லாக்கா NAVLAKA. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த பெயிலே இன்னொரு கேள்வி, இதோட முடிச்சுக்கலாம் பெயிலை. ஒரு மெரிட்ஸில் பெயில் கேட்குறாங்க, சரியா? ரிமாண்ட் ஆனோடனே ஒரு 50 நாளில் அவங்க பெயில் போடுறாங்க. பெயில் போடும்போது கோர்ட்டு பெயில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட பெயில் கொடுத்துட்றாங்க. அவரால் அந்த பணம் ரெடி பண்ண முடியல, வெளியே வர முடியல. இந்த 50 நாள் இருக்குல்ல, அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய் 90 நாளைக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டாச்சுட்டரி பெயில் போடுறாங்க. ஸ்டாச்சுட்டரி பெயில் போட்டு என்னை வெளியே விடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த பெயிலை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஜட்ஜு. என்னென்னா பிபி என்ன அப்போஸ் பண்ணுறாங்கன்னா, ஏபிபி ஏற்கனவே செஷன்ஸ் கோர்ட்டு இவருக்கு பெயில் கொடுத்துருச்சு, பணம் கட்ட சொல்லியிருக்கு, இவரால் கட்ட முடியல, அந்த கோர்ட்டு கண்டிஷனை இவர் ஒபே பண்ணலை, ஸோ நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. whether that opposition is right, பண்ணலாமா முருகானந்தம்? அவர் வெளியே வரல, உள்ளே இருக்காரு, அவரால் பணம் கட்ட முடியல, வெளியே வர முடியல. 90 days வரவும் ஸ்டாச்சுட்டரி பெயில் போடுறாரு.
14A ஸ்டாச்சுட்டரி பெயிலில் விடுங்க. ஏன்னா ஸ்டாச்சுட்டரி பெயில் போடும்போது இந்த மாதிரி பணங்கள்லாம் போடக்கூடாது, அது செட்டில்டு லா. 90 days முடிஞ்சு ஸ்டாச்சுட்டரி பெயிலில் ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு மேலே வந்து இந்த பணம் கட்டுங்க, இந்த மாதிரி ஓனரஸ் கண்டிஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக அவர் அப்போ வந்து அப்படி ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ பிபி என்ன சொல்கிறாரு, நோ இந்த கண்டிஷனை இவர் தான் கேட்டார், பெயில் கொடுத்தாச்சு, அவர் ஒபே பண்ணல, he disregarded the earlier order so that he is not entitled to seek statutory bail. ஒரு அப்போசிஷன் கொடுக்குறாரு. அந்த அப்போசிஷன் வந்து கேன் பி ஈஸிலி ஓவர் ரூல்டு. அந்த மாதிரி பண்ண முடியாது. தீர்த்தகிரி வெர்சஸ் ஸ்டேட் ஒரு ஜட்ஜ்மெண்ட். தீர்த்தகிரி வெர்சஸ் ஸ்டேட், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எழுதியிருக்காங்க. தீர்த்தகிரி 2023 2 TLNJ கிரிமினல் TLNJ பேஜ் 193. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் அப்போஸ் பண்ண முடியாது. ஸ்டாச்சுட்டரி பெயில் வந்து ஒன்ஸ் ஹி இஸ் என்டைட்டில் ஃபார் ஸ்டாச்சுட்டரி பெயில்னா இட் ஷுட் பி கிராண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் கண்டிஷனாக வச்சு அப்போஸ் பண்ண முடியாதுன்றாங்க. அப்படி அவங்க சொல்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்க. அது வந்து மதுரையிலேருந்து போனது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, சரவணன் வெர்சஸ் ஸ்டேட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. 2020 4 MLJ கிரிமினல் பேஜ் 413. ஓகே, இப்போ வந்து பெயில் முடிச்சாச்சு. பெயிலில் இதை மீறி உங்களுக்கு கேள்விகள் வராது. பெயிலில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பின்னாடி கேட்கலாம் நீங்கள். இன்னொரு ஆஸ்பெக்ட் உங்கள்கிட்ட அடிக்கடி கேள்விகளாக வரும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ரீஇன்வெஸ்டிகேஷன். இது சம்மந்தமாக மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் என்ன அப்படின்றது சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. 173 கிளாஸ் 8 அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போடலாமா? மேஜிஸ்ட்ரேட் போடலாமா? பண்ண முடியாதா? ஓகே, அப்புறம் யார்கிட்ட வாங்குறது ஆர்டரு? அப்படியா? எது போடலாம்? என்ன ஸ்டேஜ் வரைக்கும் போடலாம் மேஜிஸ்ட்ரேட்டு? அட் வாட் ஸ்டேஜ்? எனி டைம். நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அட் எனி ஸ்டேஜ். இதுதான், இப்படி தான் கேட்பாங்க நம்மளை. என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் தி மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டில் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். அவ்வளோதான். எப்போ ட்ரையல் கமென்ஸ் ஆகும்? ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ், தி ஃபஸ்ட்டு டே இன் கிரிமினல் ட்ரையல், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ், அதுதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். ஸோ ஆஃப்டர் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போடலாம் மேஜிஸ்ட்ரேட்டு. இதுதான் செட்டில்டு லா. இப்போ ரீசெண்டாக வினுபாய்னு ஒரு கேஸில் சொல்கிறாங்க. வினுபாய், ஹரிபாய், மாலவியா பட்டேல் versus State of Gujarat, AR 9 2019, Supreme Court 5233. Yes sir. Vinubai, Haripai, Malaviya Patel versus State of Gujarat.
இது வந்து கோர்ட்டுக்குள்ள பவர். சரியா? கோர்ட் வந்து ஆர்டர் போடலாம். அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் de facto complainant or accused. அக்யூஸ்ட் கூட கேட்கலாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அக்யூஸ்ட் என்ன கேட்கக்கூடாதுன்னா, he cannot ask change of investigation கேட்க முடியாது. he can ask further investigation. இதுதான் பாயிண்ட். இது எழுதிக்கோங்க. the accused can ask for further investigation but he cannot ask for change of investigation. இது வந்து இந்த 173 கிளாஸ் 8ல நம்ம ஹைகோர்ட்ல இப்போ ரீசனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா போலீஸ் எப்பெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இது மேஜிஸ்ட்ரேட்டை ஆர்டர் கேட்கணும். பட் போலீஸ் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கேட்கணுமா, மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கணுமா? courtesy requires yes, mandatorily he cannot ask for any permission, but inform பண்ணணும். courtesy இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு புது எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணிடணும். தி போலீஸ் cannot ask any permission mandatorily, not necessary at all, because statute does not mandate so. போலீஸா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, என்ன ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஈவன் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் கூட தி போலீஸ் கேன் ஸ்டார்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஃப் தே ஸ்டம்பிள் அப்பான் எனி நியூ இன்ஃபர்மேஷன், இஃப் நியூ எவிடன்ஸ் அப்படின்னா தே கேன் ஸ்டார்ட் தேர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அவங்களுக்கு வந்து இந்த கிரைட்டீரியா ஒத்துறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து இது வரைக்கும் ஆர்டர் பண்ண முடியும், பட் தி போலீஸ் டஸ் நாட் ஹேவ் எனி ஃபெட்டர் டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் த மேட்டர் at any particular stage. It can be done at any point of time before conclusion of trial. அவ்வளோதான். எப்போ அந்த ட்ரையல் முடியுதோ அது எந்த ஸ்டேஜில் வேணாலும் அவங்க பண்ணிக்கலாம். இது வந்து சொன்னது நம்ம ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு. கணேசன் வெர்சஸ் ஸ்டேட் 2022 4 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 165. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதுபோக இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ஜெக்ஷன் பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன், அதுக்கு என்ன ப்ரொவிஷனில் போடுறது? என்ன சார்? நீங்கள் சொல்றது டெஃபர் பெட்டிஷனை சொல்கிறீங்க. டெஃபர் பெட்டிஷன். நான் கேட்குறது வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன். எது? நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா, இப்போ அந்த நம்ம கொடுத்த எஃப்ஐஆரை இன்வெஸ்டிகேட் பண்ணி மிஸ்டேக் ஆஃப் லா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு அதை ரெஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். அதனால யாருக்கு ப்ரெஜுடிஸ் ஆகும்? கம்ப்ளைனண்ட்டுக்கு. ஏன்னா அவரோட கேஸ் போய் இட் டஸ் நாட் ரீச் தி லாஜிக்கல் எண்ட். நெகட்டிவ் ரிப்போர்ட் போட்டுறாங்க. அப்போ இந்த de facto கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ரெமடினா, he can file the protest petition by protesting the negative final report filed by the police through petition. யார்கிட்ட போடணும்னா மேஜிஸ்ட்ரேட்டை தான் போடணும். இதுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. என்ன சார்? அது சார்ஜ் ஷீட்டை சொல்கிறோம். நம்ம அங்கே 173 கிளாஸ் 8ல் போடுவீங்க, 2ல் போட மாட்டீங்க. ஆமாம். இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுல என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து ஒழுங்காக பண்ணலை, ஸோ தி இன்வெஸ்டிகேஷன் ரெக்வயர்ஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா என்கிட்ட மெட்டீரியல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவங்க பார்க்காம விட்டாங்க.
அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் இல்லை, பட் நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறோம்னா 173 கிளாஸ் 8 ஏன்னா நமக்கு ப்ரேயர் அங்கே அதே கேட்போம், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரெக்வயர்ஸ்னு கேட்போம். இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடலாம் அப்படி ஒரு ரைட் அக்யூஸ்டுக்கு இது கம்ப்ளைண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ரெகக்னைஸ் பண்ணது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன்ற வார்த்தையே வருது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ரைட்டே வருது. AR 1985 Supreme Court page 1285 Bhagawan Singh BHAGWANT Bhagawan Singh versus Commissioner of Police. இதில் நோட் பண்ணிக்கோங்க, 157 கிளாஸ் 2ல் இன்வெஸ்டிகேஷனை ஏன் கண்டக்ட் பண்ண முடியாமல் போச்சுன்றதுக்கு அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும். 157 கிளாஸ் 2ல் நோட் பண்ணிக்கோங்க. 173 கிளாஸ் 2ல் 173 கிளாஸ் 2 ரோமன் லெட்டர் 2 அதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இஸ் ஆப்ளிகேட்டட் டு கம்யூனிகேட் to the informant the action taken by him. ஏன் இன்வெஸ்டிகேஷனை பண்ண முடியலன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். 157ல் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் இருக்குது பாருங்கள், நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், அதை வந்து 173 கிளாஸ் 2 ரோமன் லெட்டர் 2ல் IO is obligated to inform இருக்கு. இந்த ரெண்டுமே போலீஸ் வந்து சம்டைம்ஸ் அதை பண்ணாம விட்டுறாங்க. அதனால தான் இந்த பகவான் சிங் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் while taking cognizance he is bound to issue notice to the informant as to the negative finding report. இதுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. 1985ல் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. so far no amendment is made in the particular provision. But the Supreme Court judgment still it is remaining as beacon light. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது பிரகாரம் மேஜிஸ்ட்ரேட் இஸ் பவுண்ட் அண்ட் டியூட்டி டு இன்ஃபார்ம் த்ரூ நோட்டீஸ். ஜட்ஜு கொடுக்கணும். இப்போ காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேர்ம் இது. இதை பார்க்கும்போது இந்த காக்னிசன்ஸையும் பார்த்துடலாம். What is mean by cognizance? இது அது என்னன்னா சிஆர்பிசியில் டெஃபினிஷன் இல்லை, அதே பிரச்சனை. வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்னு டெஃபினிஷனே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரவே இல்லை. பட் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து அதை சில வழக்குகளில் டீல் பண்ணும்போது அதை காக்னிசன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஆர்ஆர் சாரின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, ஆர்ஆர் சாரி AR 1951 சுப்ரீம் கோர்ட் 207. இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சு, 5 ஜட்ஜஸ் பெஞ்ச். இதில் தான் ஃபஸ்ட் டைமாக காக்னிசன்ஸ் தான் என்ன அப்படின்னு இது பண்ணுறாங்க. Taking cognizance is a judicial act. எழுதிக்கோங்க. Taking cognizance is a judicial act and it requires proper application of mind by the judge. இப்போ காக்னிசன்ஸ் எடுக்கிறது வந்து அஃபென்ஸை காக்னிசன்ஸ் எடுக்கணுமா, அஃபெண்டரை காக்னிசன்ஸ் எடுக்கணுமா?
offense. Offense, cognizance as against offenses. சரியா? அதுதான் cognizance இருக்கும். இதில் ஒரு சின்ன குழப்பம் வந்துடக்கூடாது. Cognizance only to be taken as against the offenses, not against the offenders. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காக்னிசன்ஸ் இருக்குல்ல, நான் வந்து ஐ peruse the records on my application of mind, I find that there is a prima facie case அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக மேஜிஸ்ட்ரேட் எழுதணும் while taking cognizance, ரெக்கார்ட் பண்ணணும். இப்படி பண்ணாமல் சில வழக்குகளில் ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும், காக்னிசன்ஸ் இஸ் டேக்கன் அப்படின்னு போட்டு இப்படி சீல் குத்தி அனுப்பிச்சுட்ருவாங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி காக்னிசன்ஸ் இஸ் டேக்கன்னு குத்திடுவாங்க. அன்னைக்கு கோர்ட்டை அந்த டைரியை பார்த்தீங்கன்னா காக்னிசன்ஸ் இஸ் டேக்கன் இருக்கும், கட்டெடுத்து பார்த்தீங்கன்னா சீல் மட்டும் இருக்கும். அந்த சீலில் காக்னிசன்ஸ் இஸ் டேக்கன்னு இருக்கும். அதுக்கு பேர் ரப்பர் ஸ்டாம்ப் காக்னிசன்ஸ். எழுதிக்கோங்க, ரப்பர் ஸ்டாம்ப் காக்னிசன்ஸ். இட் ஷுட் நாட் பி டன். அது மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அந்த காக்னிசன்ஸ் டிசர்வ்ஸ் டு பி செட் aside. இட் இஸ் நாட் அ காக்னிசன்ஸ் இன் ட்ரூ சென்ஸ். இது ஒரு முக்கியமான ஏரியா, ரப்பர் ஸ்டாம்ப் காக்னிசன்ஸ் சொல்லுவாங்க. அது நம்ம அந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே குவாஸ் போட்டோன்னா உடனே குவாஸ் ஆயிரும், ஸ்டே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி காக்னிசன்ஸ்னால் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை வந்து எக்ஸ்பிளிசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த வேர்டிங்ஸ் இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதனால் இட் ஷுட் பி டன் பை அப்ளைங் ப்ராப்பர் மைண்ட். இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் காக்னிசன்ஸ் தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்பு வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. சண்முகம் வெர்சஸ் ஸ்டேட். சண்முகம் வெர்சஸ் ஸ்டேட். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எழுதியிருக்காங்க இதை. 2019 3 MLJ கிரிமினல், பேஜ் 339. அப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பற்றி நம்ம ஆரம்பித்தோம். அப்போ குருசாமி சொன்னார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட முடியாதுன்னாரு. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மேலே யாராலும் பண்ணலாம். பட் ரீஇன்வெஸ்டிகேஷன் இருக்குது பாருங்கள், தட் இஸ் டு பி ஆர்டர்ட் ஒன்லி பை தி கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ், சுப்பீரியர் கோர்ட்ஸ். ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போடுறதுக்கு. whereas the magistrate has no such power to order de novo investigation or re-investigation. இது எழுதிக்கோங்க. 173 class 8 போட்டு the magistrate can pass an order of further investigation, but he cannot order re-investigation. என்ன சார் இருக்கா? அப்படி ஒரு ஆர்டர் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அது சட்டப்படி தப்பு, அந்த ரூலிங் தப்பு. அப்பலாம் வினய் தியாகி எழுதிக்கோங்களேன். வினய் தியாகி வெர்சஸ் இஸ்ரத் அலி, 2013 5 SCC, பேஜ் நம்பர் 762. இதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் தான் சொல்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போடவே முடியாது அப்படின்னு. வினய் தியாகி வெர்சஸ் இஸ்ரத் அலி, 2013 5 SCC, பேஜ் நம்பர் 762. நோட் பண்ணிட்டீங்களா? என்ன மேடம்?
மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் போட முடியும். அப்படியா? சாரி, மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர் ஒன்லி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஹீ cannot ஆர்டர் ரீஇன்வெஸ்டிகேஷன். ஹீ cannot. அப்புறம் இந்த 323 சிஆர்பிசி யாராவது புக் வச்சுருக்கீங்களா? படிங்க 323 சிஆர்பிசி. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. அவர் during trial he feels that the offense is triable by sessions judge or the case is triable by sessions judge னு ஃபீல் பண்ணாருன்னா அவர் அங்கே செஷன்ஸுக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்போ வரும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த 323 பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் லைவ்ல வந்திருக்கு. அதனால நான் அதை சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ கேஸுன்னு கவுண்டராக இருக்கும். உதாரணமாக கேஸ் பார்த்தீங்கன்னா 307 இருக்கும், ட்ரைபிள் பை செஷன்ஸ், அங்கே போயிடும். கவுண்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா 323 இருக்கும், மேஜிஸ்ட்ரேட் இருக்கும். இப்போ மேஜிஸ்ட்ரேட்ட பெட்டிஷன் போட்டு இல்லை அவர்கிட்ட ஐஓ சொன்னாலோ இல்லை ஏபிபி கூப்பிட்டு இது வந்து கேஸின் கவுண்டரு, ஒரு கேஸ் அங்கே பெண்டிங் இருக்குன்னா இமீடியட்டாக பை இன்வோக்கிங் தி செக்ஷன் தி கேஸ் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு செஷன்ஸ் ஜட்ஜ் ஆர் வேர் தி ப்ரொசீடிங் இஸ் பெண்டிங், அங்கே அனுப்பிடணும். அதுதான் 323 கேஸின் கவுண்டரில் இது இந்த ப்ரொவிஷன் வரும். இது தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அர்ச்சனா வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அர்ச்சனா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் WP வெஸ்ட் பெங்கால் 2023 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 742 23 லைவ் லா பிராக்கெட்டில் எஸ்சின்னு போட்டுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் 742. இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பவர் கேன் பி இன்வோக்ட் ஈவன் ஆஃப்டர் டிபோசிஷன் ஆஃப் தி விட்னஸஸ்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு இதை கூட பார்க்க தேவையில்லை, ஏன்னா ப்ரொவிஷன்லே கரெக்டாக இருக்குல்ல. ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் கூட தட் கேன் பி டன் இருக்கு. ஸோ 323 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 362 சிஆர்பிசி, அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 362 யாராவது படிங்க. கிரிமினல் கோர்ட்டில் இப்போ நீங்களாம் மேஜிஸ்ட்ரேட்ஸாக போக போகிறீங்க. அப்போ சிஆர்பிசியில் நீங்கள் தரவாக இருக்கணும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்றது கிரிமினல் கோர்ட்டு. நீங்கள் போட்ட ஆர்டரை நீங்கள் ரீகால் பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அது தப்பாக இருந்தால் கூட உங்களால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா 362ல் உங்களுக்கு பார் இருக்குது. தி கிரிமினல் கோர்ட்ஸ், நாட் ஓன்லி மேஜிஸ்ட்ரேட் பட் ஆல் தி கிரிமினல் கோர்ட்ஸ், தி கிரிமினல் கோர்ட்ஸ் cannot alter its own judgment when it is rendered. Exception என்னன்னா arithmetical clerical error that can be rectified. full stop ஓ கமா வைக்கல, துணை எழுத்து போடாம விட்டீங்க, இல்லை ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுன்னா that can be done. But in the name of alter or review there is a bar. Once criminal court judgment pass பண்ணிச்சுன்னா it becomes functus officio. எழுதிக்கோங்க, functus officio, FUNCTUS.
functus officio, OFFICIO. Criminal courts are not empowered to recall its own judgments. எழுதிக்கோங்க. Criminal courts are not empowered to recall its own judgment except the arithmetical and clerical error. இதுதான் அந்த 362 ஓட ஐடியா. நம்ம இந்தியாவில் லாஸ்ட் ஜூரி ட்ரையல் என்ன கேஸ் தெரியுமா? நானாவதி கேஸ். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் பிளேயிங் இன் தி ஃபீல்டு. நிறைய அதை ரெஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஜூரி ட்ரையல், அதோட ஜூரி சிஸ்டமே அபாலிஷ் ஆயிடுச்சு. KM நானாவதி கேஸ் அப்படி அது பேர் சொன்னால் கூட போதும் உங்களுக்கு. இந்தியாஸ் லாஸ்ட் ஜூரி ட்ரையல் கேஸ் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விக்டிமை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும். விக்டிமை பற்றி நம்ம இந்த சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் பேஸ்டாக ரைட்ஸவே பார்த்துட்டே இருப்போம். பெயில் கொடுக்கறது, இன்டிஃபீசிபிள் ரைட் இருக்குன்னு சொல்லி வெளியே விடுறது, இது மாதிரி. விக்டிம்ஸ்க்கு என்ன ரைட் இருக்குது கிரிமினல் லாவில்? ஹவு தே ஆர் பீயிங் ட்ரீட்டட் பை தி ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ விக்டிம்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எது? காம்பன்சேஷன் எப்போ அது கிடைக்கும்? எஃப்ஐஆர் ஃபைல் ஒன்று எங்கே கொடுப்பாங்க? வரவே வராது, அப்ளை ஆகாதே. அது 357A கிடையாது. அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். கோர்ட்டுக்கு பவர்ஸ் கேட்குறேன். இப்போ கோர்ட்டுக்கு பவர்னா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவங்க கொடுப்பாங்க. பட் அவங்க கேட்கலாம், இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு பெட்டிஷன் போடலாம். இட் இஸ் லெஃப்ட் டு தி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. நம்ம கோர்ட்ஸ்குள்ள பவரை பார்க்குறோம். இப்போ எதுக்கு? 372ல் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. விக்டிம் ஷால் ஃபைல் அப்பீல். விக்டிம் அப்பீல்லே ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரைட்டீரியா இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க அப்பீல் போகலான்னு. அதாவது இப்போ பாருங்க, 372ல் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் வருது 2009 அமெண்ட்மெண்ட்டில். அதில் தான் விக்டிம் அப்பீல் போக முடியும். என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸில் போனால் 3 கிரைட்டீரியா எழுதி வச்சுக்கோங்க. விக்டிம் கேன் ப்ரிஃபர் அப்பீல், நோட் பண்ணிக்கோங்க, கேன் ப்ரிஃபர் அப்பீல் அகெயின்ஸ்ட் எனி ஆர்டர் பாஸ்ட் பை த கோர்ட் அக்யூட்டிங் தி அக்யூஸ்ட். அக்யூட்டில் எடுத்து போகலாம். ரெண்டாவது, கன்விக்டிங் ஃபார் லெஸ்ஸர் அஃபென்ஸ். கன்விக்டிங் ஃபார் லெஸ்ஸர் அஃபென்ஸ், இது ரெண்டாவது கிரைட்டீரியா. மூணாவது, இம்போசிங் இன்அடிக்வேட் காம்பன்சேஷன். இதுதான். என்ஹான்ஸ் பண்ண சொல்லி போக முடியுமா? முடியாது. தி விக்டிம் கேனாட் ஃபைல் டு என்ஹான்ஸ் தி சென்டென்ஸ். பண்ணவே முடியாது. அதை யார் பண்ண முடியும்? ஸ்டேட். என்ன செக்ஷனில்? முருகேசன், செக்ஷன் சொல்லுங்க. த்ரீ 77ல்
ஓகே, இப்போ விக்டிமுக்கு வந்து இந்த பெயில் ஸ்டேஜ் இருக்குல்ல, நம்ம இந்த இன்டர்வியூனர் பெட்டிஷன்லாம் போடுறோம், வைக்கிறோம், பார்க்குறோம், அது ப்ராப்பராக ஒரு ப்ரொவிஷன் இல்லை. விக்டிம் கேன் என்கேஜ் லாயர்னு இருக்கும். இப்போ 24 எடுங்க, செக்ஷன் 24 சிஆர்பிசியில் 24 கிளாஸ் 8ல் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கும், அது படிங்க. அவங்க என்கேஜ் பண்ணிக்கலாம், என்கேஜ் பண்ணி அசிஸ் தி 8 படிக்காதீங்க, 8க்கு மறுபடியும் படிங்க. ஓகே, இப்போ அப்படினாலுமே விக்டிம்க்கு என்ன ரைட் கொடுக்குறாங்கன்னா, டு அசிஸ்ட் த ப்ராசிக்யூஷன் கொடுக்குறாங்க. ஹீ ஷுட் பி ஸ்டூட் பிஹைண்ட் தி ப்ராசிக்யூட்டர். அவங்களால பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஜட்ஜ்மெண்ட் லாவில் ஒரு பெரிய ஒரு டிபார்ச்சர் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, இன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப்டர் தி அக்கரன்ஸ் தி விக்டிம் ஷால் பி ஹேர்ட் அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், ஈவன் பெயில் ஸ்டேஜில் கூட விக்டிமை பர்சனலாக ஹேர் பண்ணணும். விக்டிம் கேன் என்கேஜ் அ லாயர் அண்ட் ஹீ ஷுட் பி ஹேர்ட். எழுதிக்கோங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஜக்ஜீத் சிங், JAGEET, ஜக்ஜீத் சிங் வெர்சஸ் ஆசிஷ் மிஸ்ரா. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எழுதிக்கோங்க, விக்டிம்ஸ் ரைட் டு பி ஹர்ட் அட் எவ்ரி ஸ்டெப் போஸ்ட் தி அக்கரன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் விக்டிம் வந்து அப்பீர் ஆகி அவங்க அதை அப்ஜெக்ட் பண்ண முடியும். அவங்கள கேட்டுட்டு தான் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணணும். இது ட்ரையல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஈவன் ரிமாண்டை கூட அவங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தி அக்கரன்ஸ் விக்டிம் வந்து ரிமாண்டை அப்ஜெக்ட் பண்ணலாம். விக்டிம் ஷுட் பி ஹர்ட். இது வந்து ஜட்ஜ்மெண்ட் லா. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் ஒன்றுமே இல்லை, அது ஃபுல்லாமே வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போ 302 இருக்கும் சிஆர்பிசியில். 302ல் விக்டிமே ப்ராசிக்யூட் பண்ணலாம், அவங்களே ப்ராசிக்யூட்டராக மாறிக்கலாம். ஏபிபி வேண்டாம், நானே கேஸ் நடத்திக்கிறேன்னு, ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் அஃபென்சஸ். பட் இன் ஜென்ரலாக இந்த கேஸ்லாம் மூலமாக என்ன வந்திருக்குன்னா, விக்டிம் ஷால் பி ஹர்ட் இன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் கேஸ். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், 3 judges பெஞ்ச். ஜக்ஜீத் சிங், JAG, ஜக்ஜீத் சிங் வெர்சஸ் ஆசிஷ் மிஸ்ரா, 2022, 9 SEC 321. அதுக்கப்புறம் இந்த 161, 164 இதை பற்றி மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஏரியா. 161 ஸ்டேட்மெண்ட்டை யார் ரெக்கார்ட் பண்ணுவா? போலீஸ். 164 ஸ்டேட்மெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட். வெரி குட். 161 ஸ்டேட்மெண்ட்டோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன? ஆமாம், இட் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ். எது? 161 ஸ்டேட்மெண்ட்டை கொராபரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? 161 ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 161 ஸ்டேட்மெண்ட் which is recorded by police, why it should not be used for corroboration na, it is hit by section 25 of Evidence Act. போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது inadmissible, அது அட்மிசபிள் கிடையாது, சரியா? அதனால் அதை கராபரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. 162லேயே அதுக்கு ஆன்சர் இருக்குது. 162 கிளாஸ் 1 படிச்சிங்கன்னா 161 ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அ வெரி லிமிட்டட் பர்பஸ் ஆஃப் கான்ட்ரடிக்டிங் இட்ஸ் மேக்கர். யார் சொன்னானோ அவனை மட்டும் கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கலாம், அதை வச்சு இன்னொருத்தரை கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. நான் சொன்ன 161க்கு என்னையதையும் கான்ட்ரடிக்ட் பண்ண முடியும் பை ஷோயிங் that can be used to confront myself. 164 ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல, அதை it can be either used for corroboration or for contradiction. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு inadmissible எங்கேயும் சட்டம் சொல்லலை.
Moreover, magistrate is the judicial officer. He is doing his act judicially. Official act to be done officially னு presume பண்ணிக்கணும். Under what provision? Evidence Act ஒன்று இருக்கே. One one four E அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் பை மேஜிஸ்ட்ரேட் ஸ்டாண்ட்ஸ் அட் தி ஹையர் பெடஸ்டல். அதுவும் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் தான், இதுவும் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுறத ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கராபரேட்டும் பண்ணிக்கலாம், கான்ட்ரடிக்டும் பண்ணிக்கலாம். 161 கான்ட்ரடிக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், கராபரேட் பண்ண முடியாது. சரியா? இப்போ 164ல் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ், இன்னொன்று கன்ஃபெஷன் ஆஃப் அக்யூஸ்ட். அக்யூஸ்ட கன்ஃபெஷன் வாங்கும்போது அந்த 164ல் 2, 3, 4ன்னு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்னா தி கன்ஃபெஷன் கேன் பி த்ரோன் இன் டு செல்லாம் போயிடும். ஸோ கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணும்போது தி மேஜிஸ்ட்ரேட் மஸ்ட் பி ஸோ காசியஸ் அண்ட் ஹி ஷுட் ஃபாலோ தி மேண்டேட்ஸ் as ingrained in section 164 CRPC. ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்குறதுக்கு ஈவன் இப்போ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டு, நான் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. இப்போ 164 ஸ்டேட்மெண்ட் ஒரு குழந்தைகிட்ட வாங்கணும், ஒரு விட்னஸ்ட்டை வாங்கணும்னா யார் எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் வாங்கலாம். பட் 164 கன்ஃபெஷன் இருக்குல்ல, ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் 164 கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. விட்னஸை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் பண்ணிக்கலாம். கன்ஃபெஷனை பொறுத்தளவுக்கு நான் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் அலோன் ஹேஸ் பவர் டு ரெக்கார்ட் கன்ஃபெஷன் ஆஃப் அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். முருகசாமி 2017 5 CTC page 561. அதுபோக 164 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. விட்னஸ்ட்டை வாங்குறோம்ல, விட்னஸாக போய் நாங்கள் சொல்கிறேன் என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு போய் கோர்ட்டை நிற்க முடியாது. தட் பர்டிகுலர் விட்னஸ் ஷுட் பி ஸ்பான்சர்ட் பை IO ஆர் போலீஸ் இன் அ பர்டிகுலர் கேஸ். அவங்களா போய் கேட்க முடியாது. இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க. நல்ல கேள்வி கேட்டாங்க. ரிவ்யூ பவர் வந்து கிரிமினல் லாவுக்கு கிடையவே கிடையாது. ரிவ்யூ என்னன்னா சிவில் லாவுக்கு இருக்கு. 115 சிபிசியில் 114 ரிவ்யூ. பட் ரிவ்யூ இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா. இட் இஸ் ஏலியன், கிடையவே கிடையாது. அதனால தான் 362 பார் வச்சுக்காங்க. தி கிரிமினல் கோட் கேனாட் ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். இட் கேனாட் ரிவ்யூ ஆர் ரீகால் பண்ண முடியாது. வேற நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. 162ல சைன் வாங்கக்கூடாது, சைன் போடக்கூடாது. எது அது சும்மா ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் தானே, போலீஸ்ட்ட கொடுக்குறது. அது சைன் போட்டாலும் சரி போடலாம் சரி, நாட் டு பி சைன் இருக்கும். அதில் இருக்கா? அப்படி தான் இருக்கும். ஒருவேளை சைன் வாங்கினா கூட இட் இஸ் நத்திங், மியர் பேப்பர் தான் அது. வேற டவுரி இடத்துலையா? சத்பீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். சத்பீர் அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்க கேஸை நான் சைட் பண்ணேன், KKRJ. சத்பீர் சிங் ஜஸ்டிஸ் NV ரமணா எழுதியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். சத்பீர் சிங். கிளாஸை முடிச்சுக்கலாமா? கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.